ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் ஒரு லாங் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் திடீர்னு லாங் வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு என்னன்னு தெரியல. நான் என்னோட வீடியோஸே நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு சடனா நான் ஃபர்ஸ்ட் ஜாப் எங்க பாட்டி வீட்டுல இருக்கும்போது போட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு 8 மந்த்ஸ் பிஃபோர் எங்க காலேஜ்ல நடந்த கல்ச்சுரல்ஸ் அது எல்லாமே போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்மளே செல்ஃப் லவ் பண்றது அப்படின்றது ஒரு லெசன் ஃபீல் தான். உண்மையா சொல்லணும்னா இந்த யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் அடுத்தவங்க வீடியோ பார்க்கறத விட என் வீடியோ தான் நான் ஒரு டேல எப்போ யூடியூப் ஓப்பன், எப்ப எனக்கு பிரேக் கிடைச்சாலும், எப்ப என் போன் கையில இருந்தாலும் என்னோட ஓப்பன் சோர்ஸ் எங்க இருக்கும் போன்ல அப்படின்னா யூடியூப் மட்டும்தான். அது ஏனே தெரியல. என் சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, வியூஸ் வராங்க அப்படின்றத தாண்டி எனக்கு என்னோட லைஃப் மெமரி ஒரு லைஃப் டைம் மெமரியா என்னோட போன்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த போன் பண்ணாலுமே எனக்கு அந்த ஐடி ப்ரூஃப் வச்சு நான் எப்ப வேணாலும் என் வீடியோத்தை நானே பார்த்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்ததுக்கு தான் அப்போ அந்த 8 மந்த் பிஃபோர் நான் வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தேன், எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் தம்பியோட அப்படின்றது பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட். ஸோ ஒரு குட்டி டீ பிரேக் போயிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு டீ பிரேக் போட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவினிங் வந்ததுமே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலாங்க, அப்படியே டீ பிரேக் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நானுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். மார்னிங் வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே அப்படியே போட்டு போயிருந்தேன் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி. சரி, ஓகே, அது எல்லாமே மடித்து அந்தந்த ப்ளேஸில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மடிச்சிட்டு இருந்தேன். எந்த வேலை வேணாலும் ஈஸியாக பண்ணிவிடுவேங்க. இந்த ட்ரெஸ் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே கொஞ்சம் ஒரு நைட் தான் இருக்கு. இந்த நைட்ல நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன பண்றோம் அப்படின்றத ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் ரெகுலரே இதே ஒர்க் தான் பண்ணுவேன். ரூம்க்கு வந்தா கொஞ்ச நேரம் டீ பிரேக் எடுப்பேன். அதுக்கப்புறமா ஏதாச்சும் டிப்ரெஸ்டா இருந்தேன் அப்படின்னா 1 hour டிப்ரெசிங் மூடு அப்படின்றதே புதுசா போயிட்டு இருக்கேன். ஓவர் திங்கிங் மூட் அந்த மாதிரி 1 hour அதுலயே போயிடும். அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்ல ரொம்பவே என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா போன் பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாம். இதுதான் ரொட்டீனா போவேன். என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்றத நான் அப்படியே வீடியோல உங்களுக்கு கிஃப்ட் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா இதுக்கு மேல எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு லைஃப் கத்து கொடுத்துச்சு. ஓகே அப்படின்ட்டு மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அடுத்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் இங்க நோட்ஸ் ப்ரிப்பரேஷன், கிளாஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்கு. நான் அதை போய் பார்க்கலாமா? வாங்க. ஸோ நாளைக்கு கிளாஸ்க்கு கொஞ்சம் நோட்ஸ் ப்ரிப்ரேஷன் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்து முடிச்சதுமே டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸே டின்னராக எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்கரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வச்சு கொலை பண்ணிகிட்ருக்கேன். அது வாய் இருந்தால் அழுந்துருக்கும். நானே நம்ம ஃபோன் பண்ணும்போது எல்லாமே மாங்காய் சாப்பிட்டியாப்பா, பழம் சாப்பிட்டு முடிச்சா அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்லம்மா இல்லம்மா அப்படி. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் இருக்கும்போது அது நமக்கு தெரிஞ்சுக்காது. இல்லாதப்ப தெரியும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் இல்லாதப்ப நான் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரூட்ஸே எதுவும் இல்லம்மா, ஃப்ரூட்ஸே எதுவும் இல்லம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது எங்க அம்மா கால் பண்ணி சாக்லேட் பாப்பா, சாக்லேட் பாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்குமே அவங்க சொல்லிதான் நான் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய ஆக்சுவலி கமெண்ட் செக்ஷன்ஸ்மே ஒரு சில அது தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. இத இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க, இத இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைசஸாவும் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் நிறைய ரெக்கமெண்டட் வீடியோவாவும் கொடுத்துருக்கீங்க. சோ இந்த மாதிரி டைம் பண்ணி போடுங்க, இந்த மாதிரி இந்த டான்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே இதையே நான் ஷார்ட்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன். நீங்க சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ரெகக்னைஸ் பண்ணாம கிடையாது. ஆனா நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணா என்னால இம்ப்ரூவைஸ் ஆக முடியும், என்ன நான் சோர்ஸ் எடுத்துட்டு வரணும் இந்த இதுக்காக அப்படின்றத நான் யோசிச்சு என்னால முடிஞ்ச ஸ்டெப் நான் பண்ணியிருந்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் போதுன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஆஷா பேசினாலே அழுகுற ஆளுனால உண்மையாவே. ஆனா இங்க இப்ப இங்கெல்லாம் ஒர்க் பண்றது வெளியே நம்ம 4 பேர் கிட்ட பேசி பழகும் போதெல்லாம்
பழகிடுச்சு. நம்ம வீட்ல இருக்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க. ஒரு 4 பேர் கூட வந்து சொசைட்டில வாழும்போது தான் தெரியுது. ஒவ்வொரு டிஃபரெண்ட் பீப்பிள் ஒவ்வொரு டிஃபரெண்ட் வேல வந்து நம்ம கூட ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுல உண்மையா சொல்லணும்னா, இந்த 1 இயர்ல நான் ரொம்பவே வந்து பாத்துட்டேன். நெறைய பீப்பிள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, நம்ம எக்ஸாம்பிளா நெனச்சு பேசியிருப்பாங்க. ஒரு சிலர் எக்ஸாம்பிளா நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல நடந்தத. ஆனா அது ரியாலிட்டியா என் லைஃப்ல நெறைய மாறிடுச்சு. ஆ எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லார்ட்டயும் ஷேர் பண்ண முடியாது. அது நமக்கு ஹர்ட் ஆனாலும், இவங்ககிட்ட இப்படி நம்ம இப்படி இருந்தது தெரியாது. ஆனா நம்ம லைஃப்ல இப்படி நடக்குது. ஆ அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிறதா அப்படின்ட்டு. ஆனா அது சொல்றப்ப நமக்கு அது எல்லாரோட லைஃப்ல நடக்கிறதா நான் இல்லன்னு உண்மையா சொல்லல. ஆனா அத ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல அவங்க. அவங்களுக்கு புதுசா இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமா தான இருக்கும். அதனால தான் அவங்க வந்து அத சொல்றாங்க. என் லைஃப்ல இப்படி நடந்ததுல எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத வந்து ஒரு சில டைம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீ ஒரு பிரச்சனையா எடுக்குறியா? இதெல்லாம் சகஜம் அப்படின்னுவாங்க. பிகாஸ் யாருமே இல்லாம தனியாளா நம்ம வந்து சர்வே பண்ணும்போது நமக்கான பெர்சன் அப்படின்ட்டு ஒரு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சாலே அது தனி ஃபீலிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் இது வந்து பேசுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜேர்னலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேயில் நடந்ததெல்லாம் உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஒரு நோட் போட்டு அதை ரிட்டன் பேசிஸில் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே பெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பெட்டுக்கு போயாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next vlog. Bye.